நடிகர் சத்யராஜ் திராவிட கொள்கைகள் குறித்து பேசி வருபவர். திராவிட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட சத்யராஜ் மேடைகள் தோறும் பெரியாரின் கொள்கைகள் குறித்து பேசி வருகிறார். இந்நிலையில் அவரது மகள் திவ்யா இன்று திமுகவில் இணைந்துள்ளார். ஊட்டச்சத்து நிபுணரான திவ்யா சத்யராஜ் நாடு முழுவதும் பல இடங்களில் மதிய உணவு வழங்கி வரும் அட்சய பாத்திரம் அறக்கட்டளையின் நல்லெண்ண தூதுவராக செயல்பட்டு வருகிறார். அதன் பிறகு மகிழ்மதி இயக்கத்தை தொடங்கினார். அதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்கும் பணியில் திவ்யா சத்யராஜ் ஈடுபட்டு வருகிறார். சமீப காலமாகவே திவ்யா தனது சமூக வலைதள பக்கங்களில் அரசியல் பதிவுகளை பகிர்ந்து வந்தார். இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரும் கட்சியாக திமுக இருக்கிறது. அதற்கு உதாரணம் முதல்வரின் காலை உணவு திட்டம் உள்ளது. மேலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் கட்சி என்றால் திமுக தான். அதற்கு உதாரணம் புதுமை பெண்கள் திட்டம். எல்லா மதங்களுக்கும் மரியாதை தரும் கட்சியும் திமுக என்பதால் திமுகவில் இணைந்துள்ளேன். அப்பா என்னுடைய தோழர் என்பதால் அவர் எப்பொழுதும் எனக்கு பக்க பலமாக இருப்பார். திமுக தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பில் கடுமையாக உழைப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார்.